ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னும் என்ன பார்க்க போனால் நம்ம மொபைல் ஃபோனில் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அப்படி இல்லை ஏதாவது நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா தான் மேக்ஸிமம் நம்ம வந்து கூகுள் க்ரோம் ஆப் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த கூகுள் க்ரோமில் ஒரு பிக் சைஸ் ஒரு பெரிய ஒரு ஃபைலாக தான் ஒரு மூவியாக இருக்கட்டும், அப்படி இல்லை சாங்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம ஏதாவது நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் ஸ்பீடு வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு மூவி நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு ½ hour வெயிட் பண்ணி கூட ஒரு சில மூவிஸ் கூட நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். ஒரு சில நேரம் நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீடு கூட நம்ம அதிகமாக இருக்கும், பட் டவுன்லோட் ஸ்பீடு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு கூகுள் க்ரோம்லேயே ஹிடனாக வந்து செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, ஒரு 2-3 டிப்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ அது எல்லாமே கூகுள் க்ரோமில் நீங்கள் வந்து அந்த செட்டிங்ஸை வந்து நீங்கள் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக டவுன்லோட் ஸ்பீடு வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சூப்பராக பார்த்துலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சர்ச் பாரில் நான் சொல்லக்கூடியதை அப்படியே நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். க்ரோம் அப்படிங்கிறத வந்து இதை டைப் பண்ணுங்கள். நாங்கள் ஸ்க்ரீனில் இதை கொடுத்துருக்கிற மாதிரி எந்த பிழையும் இல்லாமல் டைப் பண்ணுங்கள். பாருங்கள், க்ரோம் போட்டு ஒரு காலன் போட்டு 2 டபுள் ஸ்லாஷ் போட்டு ஃப்ளாக்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ டைப் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் வந்து என்டர் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இந்த பேஜ் வந்து வரும். ஸோ இதுதான் கூகுள் க்ரோமோட இன்டர்னலாக இருக்கக்கூடிய ஹிடன் செட்டிங்ஸ். நிறைய செட்டிங்ஸ் இருக்கும், கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இதில் எதுவுமே நீங்கள் வந்து வேறு எந்த சேஞ்சஸும் பண்ணிடாதீங்க. பண்ணிட்டீங்கன்னா கூகுள் க்ரோம் வந்து சரியாக வேலை செய்யாமல் போகலாம். இன்கேஸ் நீங்கள் இந்த செட்டிங்ஸில் வேறு ஏதாவது தப்பாக கூட நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மேலே ரைட் சைட் கார்னரில் ரீசெட் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து நீங்கள் எல்லாமே ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த பயப்பட வேண்டிய தேவையில்லை. இப்போ இந்த பேஜில் பாருங்கள், மேலே சர்ச் பண்ணக்கூடிய இந்த சர்ச் பார் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் டைப் பண்ணுங்கள். எல்லாமே ஸ்மால் லெட்டரில் பேரலல் அப்படின்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். பேரலல் டவுன்லோடிங். ஸோ இந்த பேரலல் அப்படின்ட்டு நான் இதை ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்கள் இதில் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கீழே வந்து இந்த ஆப்ஷன் வந்துடும், பேரலல் டவுன்லோடிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துடும். ஸோ இதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எனபிள் பேரலல் டவுன்லோடிங் டு ஆக்சிலரேட் டவுன்லோட் ஸ்பீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் ஸ்பீடை வந்து ஆக்சிலரேட் பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறத இதிலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபால்ட்டாக இதில் வந்து டிஃபால்ட் அப்படின்ட்டு தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து எனபிள் டிசபிள்ங்கிறது இருக்கும். ஸோ இதில் வந்து எனபிள் அப்படிங்கிறத கொடுத்துவாங்க. ஸோ எனபிள் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இப்போ கீழே ரீலான்ச் அப்படிங்கிறது வரும். ஸோ ரீலான்ச் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ரீலான்ச்னா ஒன்றும் இல்லை, அந்த க்ரோம் ஆப்பை வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி நம்ம ஓப்பன் பண்ணுறது தான் ரீலான்ச், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே பேக் வந்து டோட்டலாக வந்து முடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணால் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கு அப்புறமா இந்த கூகுள் க்ரோம்லேயே ஒரு செட்டிங்ஸ் கூட நம்ம பண்ண வேண்டியிருக்கும். மேலே வந்து இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் பாருங்கள், ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட் வந்து டெலீட் ப்ரௌசிங் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி, அடுத்து குக்கீஸ் அண்ட் சைட் டேட்டா, அடுத்து கேச்டு இமேஜஸ் அண்ட் ஃபைல்ஸ் அப்படிங்கிற 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி டெலீட் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. இல்லை நிறைய இந்த ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி இருந்துச்சுனாலுமே கூகுள் க்ரோம் வந்து சரியாக வேலை செய்யாது, நீங்கள் அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 3மே டிக் பண்ணி வச்சுருக்கேன். டெலிட் டேட்டா அப்படிங்கிறத நான் கீழே கொடுத்து டெலிட் அப்படிங்கிறத கொடுத்துறேன். இப்போ ப்ரௌசிங் டேட்டா வந்து டெலிட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா ஒரே ஒரு செட்டிங்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஃபுல்லாகவே க்ரோம் ப்ரௌசர் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிங்ஸில் ஆப்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஸில் உங்களோட கூகுள் க்ரோமை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஸ்டோரேஜ் அண்ட் கேட்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கிளியர் கேட்ச் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கிளியர் கேட்சை மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க, கிளியர் ஸ்டோரேஜ் கொடுக்காதீங்க. கிளியர் ஸ்டோரேஜை கொடுத்தீங்கன்னா உங்களோட கூகுள் க்ரோம் டோட்டல் அன்இன்ஸ்டால் பண்ண மாதிரி ஆகிடும். ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அது கிளியர் ஸ்டோரேஜ் கொடுக்க வேண்டாம், இந்த கிளியர் கேட்சை மட்டும் கொடுங்க. இப்போ நம்மளோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் க்ரோமில் இருக்கக்கூடிய டோட்டல் டெம்பரரி ஃபைல்ஸையுமே நம்ம டெலீட் பண்ணிட்டோம். கூகுள் க்ரோம் வந்து இனி வேலை செய்கிறதுக்கு வந்து எந்த தடையும் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து 3 செட்டிங்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இனிமேல் எந்த ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணணும்னா கண்டிப்பாக முன்னாடி இருந்ததை விட கண்டிப்பாக ரொம்பவே ஸ்பீடாகவே டவுன்லோட் ஆகும். இதையும் தாண்டி உங்களோட டவுன்லோட் ஸ்பீடு வந்து அதிகமாக ஆகலைன்னா என்ன ப்ராப்ளமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மூவிஸ் டவுன்லோட் பண்ணுறவங்க மேக்ஸிமம் தேவையில்லாத ஒரு சில வெப்சைட்ஸில் போய் வந்து டவுன்லோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வெப்சைட்ஸில் வந்து அவங்களோட ஆட்ஸை நம்ம அதிகம் பார்க்குறதுக்காக நம்ம திரும்ப அந்த வெப்சைட்லேயே சுத்த விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதில் டவுன்லோடிங் ஸ்பீடையுமே அவங்களே கம்மி பண்ணி வச்சுருப்பாங்க. என்ன தான் நம்ம வந்து இங்கே வந்து ஸ்பீடாக இருந்தாலும் இன்டர்நெட் ஸ்பீடு எவ்வளோ தான் அதிகமாக இருந்தாலும் அந்த பேஜில் வந்து டவுன்லோட் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வேறு வெப்சைட்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வெப்சைட்ஸ் வந்து அந்த டவுன்லோடிங் ஸ்பீடை வந்து அவங்களே வந்து ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கும், அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் வந்து இப்போ பதிலுக்கு உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.